அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளுடைய வீடியோக்களில் எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூனியன் பட்ஜெட் இருக்குது. அதில் நம்மளுக்கு சந்தை யூ-டர்ன் அடித்து மார்க்கெட் இறங்கிட்டு இருந்து யூ-டர்ன் அடித்து மேலே போகுமா இல்லை மீண்டும் இறங்கக்கூடிய வாய்ப்பாக அமையுமா அப்படிங்கிறது தான் முக்கியமாக அனைவராலும் பார்க்கக்கூடியது. நம்மளுக்கு பட்ஜெட் நம்மளுக்கு ஒரு 11 மணி அளவில் நம்மளுக்கு துவங்கும். ஒரு 1 அல்லது 2 மணிக்குள்ளேயே நம்மளுக்கு அந்த பட்ஜெட்டோட முடிவு ஏற்படும். அப்போ ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிறதும் இல்லை ஒரு 4 மணி நேரம், அதிகபட்சம் 3 to 4 மணி நேரத்துக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டோட போக்கு இருக்க போகிறது. அதனால் காலையில் நம்மளுக்கு 9:15க்கு சந்தை ஆரம்பமாகுது, 3:30க்கு முடிகிறது. அப்போ இதில் இடைப்பட்டது 11 மணிலிருந்து ஒரு 2 மணிக்குள்ளே தான் நம்மளுக்கு இதனுடைய தாக்கம் அதிகமாக. ஏன்னா அங்கே பேச பேச நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு செக்டாரோட இம்பேக்டட் ஜோனுக்கு அவங்களோட ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சடன் ரியாக்ஷனாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றமோ நல்ல ஒரு இறக்கமோ, இறக்க ஏற்றம் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற அளவில் கண்டிப்பாக ஒரு வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்க போகுது. அப்போ இதில் ஆப்ஷனுடைய தாக்கம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்யணும். இன்றைக்கி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எஸ்எக்ஸ் நிஃப்டியை பார்க்கலாம். இப்போ எஸ்எக்ஸ் நிஃப்டி 17,861 வர்த்தமாயிட்டுருக்கு. நேரம் 7:22. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே 10 ரூபா பொருள் 30 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் விற்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 18,000 கால் 53 ரூபா இருக்குது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு சந்தை இருக்கிறது 17,650. அப்போது 18,000 நம்ம டச் பண்ணணும்னா நம்ம இன்னும் 350 புள்ளிகள் அடைய வேண்டும். இதில் பாருங்கள், இந்த 18,000 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு காலும் புட்டும் சம விலையில் இருக்கணும். நம்மளுக்கு கால் இது ஓடிஎம் கால் 53 ரூபா, இங்கே ஐடிஎம் புட் 334 ரூபா. அப்போது இதனுடைய விலைகள் நம்மளுக்கு சமநிலை ஆகணும். சமநிலை ஆனதுக்கப்புறம் புட் ஆப்ஷனை கால் ஆப்ஷன் வெற்றி பெற்ற பின்னே அதற்கு மேல் செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போது இதனுடைய தாக்கம் முதலில் நாம் அடைய வேண்டும், அப்போ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் போது இந்த 18,000 கால் 53 ரூபாம்போது இன்று புதன்கிழமை, நாளை வியாழக்கிழமை கான்ட்ராக்ட் க்ளோசிங் நாளைய தினம் இருக்குது. அப்போது இது 18,053க்கு மேல் சென்றால் மட்டுமே அதனுடைய மதிப்பு இருக்கும். அதாவது 18,000க்கு மேலே போனால் தான் 18,000 காலுக்கு மதிப்பே வரும். அப்போது 53 ரூபா இப்போ இருக்குன்னா 18,053க்கு மேலே போனால் தான். அப்போது 17,650 இருந்து 18,053னா 400 புள்ளிகள். அப்போ 400 புள்ளிகளோட ஏற்றம் அடைந்தாலும் அதற்கு மேலே எக்ஸ்பைரி இருந்தால் தான் இதை ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். பை பண்ணியிருந்தா. செல் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 18,053 கடக்கும் வரை அவர்களுக்கு பயமே கிடையாது செல்லருக்கு. ஏன்னா இங்கே 10 ரூபா பொருள் 50 ரூபா இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் நினச்சி பாருங்கள். இதற்கு முந்தைய கான்ட்ராக்ட், அதாவது முந்தைய க்ளோசிங்கெல்லாம் இருக்கும், கான்ட்ராக்ட் க்ளோசிங்கெல்லாம் இருக்கும். ஒரு 400 புள்ளி 300 புள்ளி தள்ளி இருந்த ஸ்ட்ரைக் இந்த 53 ரூபாய் இருந்திருக்கா அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசங்கள் புரிந்துவிடும். இப்போ நம்மளுக்கு குறுகிய எல்லைனா நம்மளுக்கு 17,535 டு 17,844, வைட் ரேஞ்ச் 17,341 டு 17,959. எட்ஜில் பார்த்தீங்கன்னா 17,433 டு 18,053, வைட் ரேஞ்ச் 17,380 டு 18,120. இன்றைக்கி அட்டவணை எப்படி அமைகிறதோ அதற்கு தகுந்தவாறு மாறும். பேங்க் நிஃப்டி இருக்கிறதுலே நேற்று கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குறுகிய ரேஞ்சு அமைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு இன்றைக்கி வைட் ரேஞ்சு அமையறக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கலாம். பேங்க் நிஃப்டியில் தான் இருக்கிறதுலே அதிகமான இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டியோட குறுகிய எல்லை 40,265 டு 41,290, வைட் ரேஞ்ச் 39,575 டு
41,625. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,122, 41,265, 41,462. சப்போர்ட் லெவல் 40,482, 40,178, 39,809 இருக்கும். ஆப்ஷன் வர்த்தகம் செய்கிற புதியவர்கள், பழையவர்களுக்கு எப்படி இருந்தாலும் அனுபவம் இருக்கும், இல்லை அவங்க பணத்தை இழந்தாலும் இல்லை பணத்தை பெற்றாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்க பழையவர்கள் அவங்களோட அனுபவத்தினால ஏதாச்சும் பெருக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் புதியவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 1000 பாயிண்ட் ஏறும் இல்லை இறங்கும், காலும் மயக்கலாம் புட்டும் மயக்கலாம் அப்படின்னுலாம் ஏதேதோ சொல்லுவார்கள்னா அதெல்லாம் வாய்ப்பு தான், ஸ்ட்ராங்கல்னு சொல்லுவாங்க. இப்போ 41,000 காலை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுடைய மதிப்பு வந்துட்டு 462 ரூபாய். அப்போது அதனுடைய வாய்ப்பை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதே மாதிரி 40,000 புட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 191 ரூபா இருக்கிறாங்க. அப்போது இந்த 2 ப்ரீமியத்தை நீங்கள் வாங்கினாலே 600 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு போகும். 600 ரூபாய்க்கு தாண்டிடும். 600 ரூபானா அப்போது 41,000 600 கூட்டினா 41,600, 40,000 கழிச்சோன்னா 39,400. இந்த 2 ப்ரீமியத்தையுமே நீங்கள் பை பண்ணினதுக்கு உங்களுக்கு 39,400க்கு கீழே சென்றாலும் 41,600க்கு மேல் சென்றாலும் அப்போ தான் உங்களுக்கு லாபமே வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த டயத்தில் தான் 2 ஓட்டியுமே பை பண்ணி வச்சுட்டு ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் 1000 புள்ளி ஏறுச்சுன்னா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கிருந்து மார்க்கெட் 40,600லேருந்து 1000 புள்ளிகள் ஏறினா தான் இதை டச் பண்ண முடியும், 1000 புள்ளிகள் இறங்கினா தான் இதை டச் பண்ண முடியும். ஆனால் அதற்கு மேலே ஒரு ஆக்ஷன் கொடுத்தா தான் அதனுடைய வாய்ப்பாக அமையும். அதனால் நம்மளுக்கு ரெண்டுமே கால் புட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. நினச்சாலும் கிடைக்கும். 1000-2000 புள்ளி 2000 பாயிண்ட்ஸோட மொமெண்டம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா 1000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 1000 ரூபாய் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். மார்க்கெட் 2000 பாயிண்ட் மூமெண்ட் ஒன் சைடாக இருந்துட்டா அப்போ ஒன் சைடு மூமெண்ட்டில் இந்த தாக்கம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இன்சைடு மூமெண்ட்டாக மார்க்கெட் மாறிடுச்சுன்னா நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் காலி. அதனால் அதனை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். அவசரப்பட வேண்டாம், நிதானமாக. அல்லது புதியவர்கள் இதில் நம்ம வந்துட்டு சுனாமியில் நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்மளுக்கு எப்பவும் போல் நிதானமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்றவாறு நீச்சல் அடிப்பதே சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நினைத்து பார்வையாளராக இருப்பது சிறப்பு. இல்லை வியாபாரம் செய்யணும்னு செய்யுங்க, ஆனால் ரொம்ப முதலீடு குறைவாக செய்யுங்க. அவசரப்பட்டு அதிக முதலீடு செய்திட வேண்டாம். நீங்கள் குறைந்த முதலீடு தான் செய்யலாம்னு நினச்சி உள்ள போவீங்க. ஆனால் ஏதேனும் தவறு ஏற்படும் போது ஓவர் ட்ரேடிங்கில் உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதிகமான இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை மாற்றக்கூடிய தன்மை பங்கு சந்தைக்கு உண்டு. அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.